1950க்கு அப்புறம் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இந்த குறிப்பிட்ட 2 மிருகங்கள் மட்டும் ஏன் இருக்குதுன்னு யாருக்காச்சும் தெரியுமா? அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், பெல் ஐக்கானை தட்டிக்கோங்க. இது என்னன்னா அசோக சின்னம் இருக்கு இல்லையா, லயன் கேபிட்டல், இதுதான் லயன் கேபிட்டல். இதுக்கு கீழே பார்த்தீங்கன்னா அது ஒரு பக்கம் காளமாடும் ஒரு பக்கம் குதிரையும் இருக்கும். அந்த குதிரையும் காளமாடையும் தான் ஃபஸ்ட்டு நம்ம அரசாங்கம் நாணயத்தில் இன்ட்ரடியூஸ் பண்ணது. அதுக்கப்புறம் தான் 1969 காந்தி ஐயாவுடைய 100வது நினைவு நாணயமாக அவருடைய உருவம் பொறித்து நாணயங்கள் வெளியிடப்பட்டன. அதுக்கப்புறம் இன்றைக்கி வரைக்கும் பார்த்திங்கன்னா நூற்றுக்கணக்கான கமமரேட்டிவ், அதாவது நினைவு நாணயங்கள் வெளியிட்டிருக்கு நம்ம அரசாங்கம். இது உங்களுடைய பார்வைக்காக. ஆனால் முதலில் நம்மளுடைய அரசாங்கத்தால் வெளியிடப்பட்ட நாணயங்களில் இந்த குதிரையும் காளை மாடும் இடம்பெற்றிருப்பதற்கு முக்கிய காரணம் அசோக பில்லரில் உள்ள அந்த 4 சிங்கங்கள் தலையுள்ள அந்த தூணுக்கு கீழே குதிரையும் காளை மாடும் இருக்கும். அதில் இன்ஸ்பயர் ஆகி தான் இந்த உருவங்களை பொறிச்சாங்க. தகவலுக்கு நன்றி, வணக்கம்.